Dear viewers, வடிவேலு from VV Maths Academy. இது வந்து அக்னி பாத் ஸ்கீமுக்கு கீழே ஏர்ஃபோர்ஸுக்கு அக்னிவீர் வாயு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது. இதனுடைய இன்டேக் நம்பர் வந்து 1/2005 அப்படின்னு சொல்லிட்டு இதனோட இன்டேக் இருக்கு. ஸோ இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகும். 17th ஜனவரி 2024 ஸ்டார்ட் ஆகி 6th பிப்ரவரி வரைக்கும் இதுக்கான டேட் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இதனுடைய எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து 17th மார்ச் கிடைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி 2 months கேப் தான் இருக்குது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் பண்ண வேண்டியது வந்து https வந்து agnipathvayu.cdac.in அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஓப்பனிங் வந்து 17th ஓப்பன் ஆகுது. ஞாபகமாக மறந்துடாமல் செய்துக்குங்க. இது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கிங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஏஜ் பொறுத்த வரைக்கும் 2nd ஜனவரி 2004 2nd ஜூலை 2007 வரைக்கும் தான். அதாவது 1st ஜனவரி 2004 பிறந்தவங்க கூட வந்து நாட் எலிஜிபிள். இன் பிட்வீன் தான். இந்த 2 dates ஆர் இன்க்ளூடட். ஆக்சுவலாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்கீமில் வந்து 10+2 எஜுகேஷன் ஸ்கீமில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தனியாக ஒன்று இருக்குது. அதர் தேன் சயின்ஸ்னு 2 விதமாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து 10+2 அதான் குவாலிஃபிகேஷன். ஆனால் 10+2 வித் சயின்ஸு அண்ட் டிப்ளமா படித்தவங்க வந்து சயின்ஸ் ஸ்கீமில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 50% கண்டிப்பாக இருந்தாகணும். இங்கிலீஷில் 50% இருக்கணும். அதான் மெயினான விஷயம். ஓகேவா? டிப்ளமா படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க 10+2 அவங்க எந்த சப்ஜெக்ட்னாலும் இருந்துக்கலாம். அதை கவனிச்சுக்கணும். சப்போஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த 50% கேட்டகரியில் கரெக்டாக வராங்க அப்படின்னும் போது தே கேன் ஆல்சோ அப்ளை. பட் எந்த ஸ்கீமில் வந்து அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி போட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 152.5 வந்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு, ஃபீமேலுக்கு 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. வெயிட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட் அண்ட் ஏஜ்னு கொடுத்துருக்குறாங்க. செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர்ஸு, தென் 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பென்ஷனு. லேடிஸுக்கும் வந்து ப்ரொபோர்ஷனல் டு தேர் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதான் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். ஆனால் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர் அவங்களுக்கு இருந்தாகணும். ஓகே, முக்கியமான விஷயம். நமக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட்குடைய ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் நாங்கள் எழுதும்போது அப்ளை பண்ணும்போது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்டு அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் கண்டிப்பாக சப்ஜெக்டாக இருக்கணும். 10+2 லெவலில் இருக்கணும். அதில் டோட்டலாக 70 கொஸ்டின்ஸ் வரும். 25 வந்து மேத்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்கும். 20 வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ டைம் வந்து 60 minutes தான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான டைமை கேர்ஃபுல்லாக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா லெஸ் தென் 1 second 1 minute தான் வரும் அந்த டைமிங்கு. அதனால் அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ இதில் வந்து பிளட் ரிலேஷன், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், டைரக்ஷன்ஸு அந்த மாதிரி எல்லாமே இதில் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ராகா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலி 50 கொஸ்டின்ஸ் இன் 45 minutes எழுதணும். தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தேன் சயின்ஸ் இருக்கிறவங்க அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கலாம். இது வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது தான் நீங்கள் அதை வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 85 minutesக்கான எக்ஸாம் இருக்கும். டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்ஸு, ஃபிசிக்ஸு கண்டிப்பாக இருக்கும். கூடவே வந்து இங்கிலீஷ் இருக்கும். ப்ளஸ் ராகா ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இதுவும் சேர்ந்து வரும். இவங்களுக்கு வந்து சயின்ஸ் ஸ்கீம்லேயும் போய்க்கலாம், அதர் தேன் சயின்ஸ் ஸ்கீம்லேயும் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டுடுங்க. ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிங்க. +2 ஸ்டாண்டர்டுக்காக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஆப்டிக்ஸு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் எல்லாமே +2ல் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அப்படியே வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு எல்லாத்துலேயுமே வரும். தென் மேத்தமெட்டிக்ஸ்னும் போது லிமிட்ஸு, கேல்குலஸு, வெக்டரு,
3 டைமென்ஷனில் வந்து அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி எல்லாத்துலேயுமே வந்து 12th சிலபஸ் என்ன இருக்குதோ அது அப்படியே வரும். ஓகே, கொஸ்டின்ஸுங்க. இங்கிலீஷ் நார்மலாக வந்து காம்ப்ரஹென்ஷனு, வெர்பு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங், ப்ரிபொசிஷன், idioms and phrase, one word substitution and antonyms and synonyms, இந்த மாதிரி கொஸ்டின்ஸுங்கெல்லாம் வரும். ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் முன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மார்க் வந்து ஒரு ரைட் கொஸ்டின்ஸுக்கு கிடைக்கும். 0 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலைனாக்கா அது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால வந்து கேர்ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் செய்தாகணும். அதர்வைஸ் உங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க கையில் இருக்க பாருங்க. சிலபஸ் ப்ரோக்ராம் படிக்கிறோம் படிங்க, புக்கு தெரிவித்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா விவி மேத்ஸ் அகாடமி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா அதில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து விவி மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுலேயும் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் வீடியோஸ் எல்லாம். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பயன்படலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். 17th January 2004 வந்து 24 வந்து எக்ஸாம் இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.